ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பரம தகப்பனே, உமது ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஞாயிறு காலை வேளையிலே உமது ஆராதனையிலே கலந்து கொள்ள முகமாக வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் தேவரீதமே ஆசீர்வதித்து பாதுகாத்து உமக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக எல்லா காலத்திலும் ஜீவிக்கத்தக்கதாக அனுகிரகமும் பெறணும் தந்து உமது நீதி நியாயங்களுக்கு உட்பட்ட பிள்ளைகளாக ஜீவிக்க நீர் உதவி மத்தாசம் செய்து வெளியிடுவதற்காக நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் உமது சமூகத்தில் ஏறெடுக்கிறோம். இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனைகளை கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரியும் ஆசீர்வதித்து அவருடைய தேவைகளை எல்லாம் ஏற்ற காலத்திலே நீர் சந்தித்தர வேண்டுமாய் மனத்தாழ்மையாக ஜெபிக்கிறோம். நல்ல விசேஷங்கள் பிள்ளைகளுடைய இல்லத்திலே நடைபெறும் போது அதிலே உமது பிரசன்னம் கூட இருந்து எல்லா காரியத்தையும் நேர்த்தியாக கிரமமாக செய்திட வேண்டுமாய் மனத்தாழ்மையாக ஜெபிக்கிறோம். சுகவீனமாக இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பூர்ண சுகபலன் ஜீவனை கூட்டி கொடுத்தர வேண்டுமாய் உமது சமூகத்திலே நாங்கள் தாழ் பண்ணிக்கிறோம். பிரயாணத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் வெளியூர் சென்றக்கூடிய பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஆங்காங்கே அவர்களுடைய என்ன நோக்கத்துக்காக சென்றிருக்கிறார்களோ, என்ன காரியத்திற்காக சென்றார்களோ அக்காரியங்களாம் நிறைவேற நீர் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் மனத்தாழ்மையாக ஜெபிக்கிறோம். அடுத்த வாரம் நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கக்கூடிய இந்த குடும்ப ஐக்கிய முகாமையும் நிதாமை ஆசீர்வதித்து அது சிறப்பான முறையில் நடந்தேறத்தக்கதாக உங்கள் பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்திக்கிறோம். வருவோர் போவரை ஆசீர்வதித்து நல்ல வாகன வசதிகளை ஒழுங்கு செய்து கொடுத்து பிரயாணங்களை நிதாமை வாய்ப்பு செய்து நல்ல கால சூழ்நிலை அமைத்து கொடுத்து அந்த கூடுகை சிறப்பான முறையில் நடத்தப்படத்தக்கதாக உதவி செய்ய வேண்டுமாயும் அந்த சமூகத்தில் இந்த பிரார்த்தனைகளை சமர்ப்பிக்கிறோம். இந்த நேரத்திலும் தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து மேலான சத்திய பாதையிலே தொடர்ந்து வெளியிடத்திட வேண்டுமாய் எங்கள் பிரார்த்தனைகளை உங்கள் சமூகத்தில் ஏறெடுக்கிறோம். பேசுகிற அடியினை மறைத்து உமது வார்த்தைகளின் யதார்த்தத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள இது உதவி செய்ய வேண்டுமாயும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ரட்சகரும் உமது திருக்குமாரமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக தாழ்மையான விண்ணப்பத்தை முஸ்லிம்கள் ஏற்படுத்துகிறோம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, ஆமென். கிறிஸ்துக்கள் மிகவும் அருமையாக கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் பிதாவாகிய யாவே கடவுளாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் யாவன் என்ற ஒரு தலைப்பை நாம் கொடுத்திருக்கிறோம். அது யாவன் அப்படின்னாவே அந்த தமிழ் வார்த்தை நமக்கு ஒரு புரியாத வார்த்தையாகத்தான் இருக்கிறது. பழைய தமிழ் வார்த்தை என்பதனால் அந்த யாவன் அப்படிங்கிறது யார் அப்படிங்கிறத தான் யாவன், யார் அவங்க அப்படிங்கிறத தான் என்ன பண்ணுறாங்க யாவன் அங்கு போடப்பட்டிருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். இது அங்கு இந்த வாசிக்கப்பட்ட வேத பாடத்திலே மற்ற 24ஆம் அதிகாரத்தில் அது 25ன்னு சொல்லிடுவாங்க. எனக்கு கீழே 25 இருக்குது, மேலே 25 இருக்கிறதுனால அது 25னே படிக்கிறவங்க அப்படி பார்ப்பாங்க. அப்படி பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம பைபிளில் அப்படி தான் இருக்குது. அப்போ 25 45ன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா 25ல் கடைசி வசனம் அதே பேச்சில் இருக்கிறதுனால இது 25ன்னு அங்கே மேலே போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போது அங்கே சொல்கிறாரு, நீங்கள் 44 வருஷத்தில் நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமார் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாக இருங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இந்த பகுதியில் நம்ம எடுத்துட்டோம்னா இது மனுஷகுமாரின் வருகை கால சம்பவங்களாக அந்த இடத்துல காணப்படுகிறது. மற்ற 24ஆம் அதிகாரமே இயேசு கிறிஸ்துவின் வருகைக்குரிய காரியங்களாகத்தான் இருக்கிறதுங்க நமக்கு நல்லா தெரியும். அப்போது இதில் நம்ம பார்த்தோம்னா இந்த அதிகாரத்தின் முற்பகுதியில் ஒரு 3 இடத்தில் அது பெரோஷியா என்ற ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஆனால் மற்ற அனைத்து இடங்களிலும் ஒரு இடம் தவிர இங்கே எக்கோமாய் என்ற வார்த்தை தான் அங்கே கொடுத்திருக்கிறார். பெரோஷியாங்கிற வார்த்தை இங்கே கொடுக்கல, எக்கோமாய் தான் வார்த்தை அங்கே கொடுத்திருக்கிறார். ஒரே ஒரு இடத்துல கடைசி பகுதியில் எஜமான் அப்படிங்கிற இடத்துல வேறொரு பதம் அங்கே ஹோக்கோ என்ற ஒரு வார்த்தை அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதாக பார்க்கணும். அப்போது இந்த 24ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்குரிய காரியங்களை பேசக்கூடிய இந்த நிகழ்வில் அவர் ஒலிவ மலை மீது அமர்ந்து கொண்டு அங்கு சீஷர்களை தன்னிடத்திலே வரவழைத்து அந்த 4 சீஷர்கள் தான் அங்கு அவரோடு கூட அமர்ந்திருக்கிறார்கள் என்பதை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். மார்க்கு 13ஆம் அதிகாரத்தில் இதே சம்பவத்தை சொல்லும்போது அங்கே அவர் கூட யாரெல்லாம் இருந்தாங்கங்கிறத சொல்கிறார். பின்பு அவர் தேவாலயத்துக்கு எதிராக ஒலிவ மலை மேல் உட்கார்ந்திருக்கையில் பேதுருவும் யாக்கோவும் யோவானும் அந்திரேயாவும் அவரிடத்தில் தனித்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்,
இவைகள் நிறைவேறும் காலத்தை அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள் என்று சொல்றார். அப்படின்னா அங்கே வந்து அவர்கிட்ட கேட்டவங்க யாருன்னு பார்த்தோம்னா அவரோடு கூட இருந்தவர்கள் வந்து அங்கே பேதுரு, யாக்கோபு, யோவான், அந்திரேயா, இந்த 4 பேர் தான் வந்து அவர்கிட்ட வந்து இந்த கடைசி கால சம்பவத்தை குறித்து அவரிடத்திலே பேசுகிறார்கள். ஆனால் மற்ற 24ஆம் அதிகாரத்தின் முற்பகுதியில் நம்ம பார்த்தோம்னா அதே 3ஆம் வசனத்தில், பின்பு அவர் ஒலிவ மலை மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, அப்படின்னா எந்த சீஷர்கள்? யோவான், யாக்கோபு, பேதுரு, அந்திரேயா, இந்த 4 பேர் தான் வந்தாங்க. அப்போ அந்த 4 பேரும் தனித்து வந்து என்ன கேட்குறாங்க? இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று அங்கே கேட்கிறார்கள். உம்முடைய வருகைக்கு அப்படின்னு கேட்கிறார்கள். யார் கேட்டார்கள்? பேதுரு கேட்டிருக்கிறார்கள், யோவான் கேட்டிருக்கிறார்கள், யாக்கோபு கேட்டிருக்கிறார், அந்திரேயா கேட்டிருக்கிறார். மத்தேயு கேட்டாரா? மத்தேயு அங்கே இல்லை. இந்த சம்பவத்தை குறித்து அங்கே பேசும்போது அங்கே 4 பேர் தான் இருந்தாங்க. அப்படிங்கிறது வந்து மார்க்கின் மூலமாக என்ன பண்ணுறோம்? நாம் கற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். அப்படின்னா மத்தேயுக்கு வந்து இது சொல்லப்பட்டிருக்க வேண்டும். அதை கேட்டு தான் என்ன பண்ணுறாரு? இந்த மத்தேயு வந்து தன்னுடைய நூலிலே அந்த குறிப்பை வந்து எழுதுகிறார் அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்க முடியும். அப்படி தான் எடுத்துக்க முடியும். இல்லை மத்தேயு அங்கே இருந்தார் தான் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவதற்கு நமக்கு ஆதாரம் இல்லை என்பதாக. ஏன்னா மார்க்கு வந்து இந்த 4 பேர் தான் தனித்து வந்து, இந்த இடத்துல சொல்லும்போது சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்துங்கிறார். சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்துங்கிறார். அப்போ எந்த சீஷர்கள் தனித்து வந்தார்கள்? அப்படியே 12 பேர் வந்தார்களா? அப்படின்னா இல்லை, 4 பேர் தான். அந்த 4 சீஷர்கள் தனித்து வந்து இவைகளை கேட்கிறார்கள். முக்கியமான சம்பவமாக இருந்தாலும் இந்த சம்பவத்தை பற்றி இங்கு தனித்து வந்து உம்முடைய வருகைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறார். உம்முடைய வருகை என்று சொல்லும்போது அங்கே ஒரு கிரேக்க பதம் கொடுக்கப்படுகிறது. அந்த கிரேக்க பதத்திற்கு வந்து வருவார் என்றும் பொருள் கொள்ளலாம், வந்திருக்கிறார் என்றும் பொழிக்கும். ப்ரெசன்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அதே சமயம் கம்மிங் அப்படின்னு சொல்லலாம். அப்படிதான் டிக்ஷனரி சொல்லுது. அதுக்கு வந்து கம்மிங் நம்ம சொல்லக்கூடாது, அதுக்கு ப்ரெசன்ஸ் தான் நம்ம சொல்லணும் அப்படின்னு வந்து டிக்ஷனரி மீனிங்கில் இல்லை. நம்ம டிக்ஷனரி பார்க்கணும் இல்லையா? நம்ம டிக்ஷனரி பார்க்கும்போது இது இல்லை என்பதாக பார்க்கணும். ஏன்னா கூட இருந்தவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? இதே மார்க் எழுதிய மார்க்கும் அப்போ கூட இல்லை இல்லையா? மார்க்கும் வந்து அதில் இருந்தாரா? 2 பேர்த்தில், அந்த 4 பேர்த்தில் இல்லை. அப்போ அவர் எழுதும்போது என்ன பண்ணிட்டாரு? சொல்லும்போது இவைகள் நிறைவேறும் காலத்துக்கு அடையாளம் என்ன, எப்பொழுது சம்பவிக்கும் அப்படி தான் கேட்டுக்கிறாங்களே தவிர நீங்கள் எப்போ வருவீங்க, எப்போ வந்திருப்பீங்க அப்படின்லாம் வந்து அங்கே கேட்டதாக அங்கு எழுதப்படவில்லை என்பதாக பார்க்குறோம். அப்போது அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது இந்த சொல்லப்பட்ட பெருசியா என்ற ஒரு வார்த்தை இந்த 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மன்னிக்க 3ஆம் வசனத்தில் 24:3 சொல்லப்பட்டிருக்கிறது மற்றும் 27 சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து இந்த நோவா காலத்து சம்பவத்தை குறித்தும் ஜலப்பிரளயத்தை குறித்து அங்கே பேசும்போதும் அந்த 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 இடத்தில் மட்டும் என்ன பண்ணுது? இந்த நிகழ்வு வந்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்பதாக பார்க்குறோம். மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும், அங்கே பெரோசியா என்ற ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜலப்பிரளயம் வந்து அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அப்போ இந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்ணுறாரு? அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறாரு. அப்போது உம்முடைய வருகையும் இருக்குங்கிறார். 27 வந்து மின்னலை போல உம்முடைய வருகையும் இருக்கும் என்று சொல்லுகிறார். அப்போ அங்கும் இந்த வார்த்தை வந்து காணப்படுகிறது என்பதாக பார்க்குறோம். அதே சமயம் மின்னல் என்ற பதமும் அங்கே ஆஸ்ட்ரேப் என்ற ஒரு பதத்தில் கிரேக்க பதத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டிருக்கிற மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆஸ்ட்ரேப் என்று அழைக்கப்படுகிற அந்த வார்த்தை 796 கிரேக்கத்தில் அந்த ஸ்ட்ராங் நம்பரில் 796 இருக்குது. அப்போ இந்த வார்த்தைக்கு வந்து அவங்க டிக்ஷனரியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கும்போது லைட்னிங், பிரைட் ஷைனிங் அப்படின்னு 2 பதம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதா பார்க்கலாம். அப்போது அந்த இடத்துல பிரைட் ஷைனிங்னு நம்ம எடுக்கலாம், லைட்னிங்னு எடுக்கலாம். லைட்னிங் எடுத்தால் அது மின்னல். அதனால தான் அந்த டிரான்ஸ்லேஷனில் வந்து அந்த இடத்துல வந்து மின்னல் என்று அங்கே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்பதாக பார்க்கணும். பிரைட் ஷைனிங் தான் அங்கே வரும், அங்கே மின்னல் வராதுன்னு வந்து நம்ம ஆர்கியூமெண்ட் வந்து நம்ம பண்ண முடியாது. ஏன்னு கேட்டால் நம்ம டிக்ஷனரி பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறோம்? இந்த வார்த்தைகளோட அர்த்தங்களை வந்து நம்ம புரிந்து கொள்கிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அந்த 2 காரியத்தை மற்றபடி இந்த அதிகாரத்தில் வந்து மேகங்கள் மேல் வருகிறதை அப்படின்னு என்ன பண்ணுறாரு? அந்த 30ஆம் வசனத்தில் வந்து எழுதுகிறாரு. அதை தொடர்ந்து வருங்காலத்திலும்
வருவார் என்று நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அப்படிங்கிறார். எங்க அந்த 42ஆம் வசனத்தில் வந்து ஆகையால் உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் விழித்திருங்கள் அப்படின்னு வந்து அந்த சொல்றார். அறியாதிருக்க பண்ணிக்கவும் சாரி அந்த அறியாதிருக்கிறபடியால் எப்போ வருவார்னு வந்து உங்களுக்கு தெரியாதிருக்கிறபடியால், ஏன்னா நமக்கு தெரிஞ்சிருச்சுக்கிறனால ஒருவேளை நம்ம அப்படி மாற்றி நம்ம வந்து படிக்க முடியாது. நமக்கு தெரியும், நமக்கு வந்து எப்போ வருக்காரு, அவர் வந்து 1874 வந்துட்டார், 1914 வந்து ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுறதுனால நமக்கு தெரியும். அதனால வந்து நம்ம வந்து அதை எப்படி படிப்போம், நம்ம அறிந்திருக்கிறபடியால் விழித்திருங்கள் அப்படின்னு வந்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு. நம்ம இந்த கன்ஃபார்மாக தெரியுமில்ல, வந்துட்டாரு அவருடைய ஆட்சியில் தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு இருக்கும்போது அப்படின்னு படிக்கலாம். ஆனால் அந்த இடத்துல வருவார் என்று கொடுக்குற பதம் எக்கோமாய் அப்படிங்கிற பதம் தான் அந்த இடத்துல கொடுக்கப்படுகிறது என்பதாக அந்த இடத்துல பார்த்தோம். அப்போ இந்த எக்கோமாய்ங்கிற பதம் வந்து இந்த 42ஆம் வசனத்தில் இருந்து ஏறக்குறைய ஒரு 6 இடங்களில் அந்த வார்த்தை அங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதாக அந்த இடத்துல போகிறது. இது பின்பகுதியில் அந்த எக்கோமாய்ங்கிற வார்த்தை தான் இருக்குது. அப்போ அரை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாரு. அப்போ அதுதான் வந்து நம்ம பேஸ் பண்ணி வந்து இந்த பாடத்தில் வந்து நம்ம பார்க்கணும். அப்போது இங்கே வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம்னா, ஆதலால் நீங்களும் ஆயத்தமாக இருங்க. அது நமக்கு தெரியாதனால என்ன பண்ண, நினையாத நாளிகள் மனுஷகுமாரன் வருவார், அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆயத்தமாக இருங்கள் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிட்டார். அப்போ ஒரு காரியம் நம்ம எப்போ ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிறத என்ன பண்ணுறோம், அதில் வந்து நான் புரிந்து கொண்டவர்களாக இருக்கணும். அதுக்காக ஒரு சம்பவத்தை அந்த இடத்துல விளக்கி காட்டுகிறார். அந்த சம்பவத்தை 2 பிரிவாக பிரிக்கிறார். ஒன்று இந்த உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரன் யாவன் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது, இந்த 2 பிரிவாக என்ன பண்ணுறாரு, இந்த வசனங்களை வந்து ஆய்வுக்குள்ளாக வந்து நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம். அது எழுதியிருக்கிறாரு, அது நம்ம ஆய்வு வந்து எடுத்துக்கிறோம். அந்த எழுதப்பட்டதே பார்க்கும்போது 2 பிரிவாக இருக்கிறதை நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். அதான் பார்க்குறோம். அப்போது நீங்கள் நினையாத நாளிகள் மனுஷகுமாரன் வருவார், நீங்களும் ஆயத்தமாக இருங்கன்னு சொல்லிட்டு, ஏற்ற வேளையில் தன் வேலைக்காரருக்கு போஜனை கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரன் யாவன் அப்படின்னு வந்து கேள்வி கேட்குறாங்க. அப்போது இதில் பார்க்கும்போது 2 கேரக்டர் கொண்டு வர்றார். ஒன்று எஜமான் ஒன்று கொண்டு வருகிறார், 2வது வந்து ஊழியக்காரன் என்று சொல்லுகிறார். அப்போ எஜமான் வந்து ஒரு ஊழியக்காரனை வைத்திருக்கிறார், அவன் நம்பிக்கைக்குரியவனாக இருக்கிறான், அவன் வந்து ஞானியாக இருக்கிறான், விவேகியாக இருக்கிறான். அப்போ எப்பவுமே நீ வந்து ஒருத்தர் ஒரு வேலைக்கு தான், நீங்கள் வீட்டு வேலைக்கே ஒருத்தர் செலக்ட் பண்ணிங்கன்னா கூட நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அவங்க வந்து நேரத்துக்கு வருவாங்களா, அவங்க வந்து எல்லா வேலையும் கரெக்டாக செய்வாங்களா, நம்ம சொல்லாமையே செய்வாங்களா, ஞானமாக இருப்பாங்களா இல்லையா. நம்ம ஒரு வேலைக்காரர் வந்து நம்ம வேலைக்கு வச்சுக்கிட்டு நம்ம வந்து அந்த 8 மணி நேரம் வேலை வாங்கணும்னு வச்சுக்கோமே, 8 மணி நேரத்தில் வந்து 16 தடவை நம்ம சொல்லணும் இந்த வேலையை செய்யுன்னு சொன்னாதான் செய்வாங்க. அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதுபோல் நானே செஞ்சிருவேனே சொல்லுவாங்களா மாட்டாங்களா இல்லையா. அப்போது ஒரு சம்பவத்தில் வந்து ஒரு எஜமானுக்கு ஒரு வேலைக்காரர் இருக்காரு, அவர் எல்லா வேலையும் ரொம்ப சிறப்பாக செய்வார், எந்த வேலையும் சிறப்பாக செய்வார், உடனே செய்வார். 5 மணிக்கு போய் இதை போய் கொடுத்துட்டு வந்துடு, இதை போய் பார்த்துட்டு வந்துடு அப்படின்னா டக்குன்னு பண்ணிடுவார். ஆனால் இன்னொருவரை என்ன பண்ணுறாரு, அவர் வந்து அவர்கிட்ட பொறுப்பை கொடுக்குறாரு, 2 பேரும் ஒரே மாதிரி தான் வேலை செய்கிறாங்க. அப்போ வந்து கேட்குறாங்க, ஏன் அவர்கிட்ட பொறுப்பு கொடுங்க இவர்கிட்ட பொறுப்பு கொடுத்தீங்கன்னு கேட்கும்போது சொல்கிறாரு, கூப்பிட்டு இதப்பா நீ போயிட்டு வரும்போது நீ என்ன பண்ண எதுவெல்லாம் கேட்கும்போது அவருக்கு நிறைய விவரம் தெரியல. ஆனால் இந்த 2வது இருக்கிற சொல்கிறாரு, அவர்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் பஸ்ஸில் போனீங்களா, எத்தனை பஸ்ஸு டிக்கெட்டு என்ன வேலை, அவர் யோசனை பண்ணுறாரு, மறந்துட்டார் அவர். பஸ் டிக்கெட் என்ன வேலை, நீங்கள் அங்கே போனீங்களே, அங்கே இறங்கின உடனே வந்து அங்கேருந்து அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அது 1 கிலோமீட்டரில் இருக்குது, அவர் பக்கம் தான் அப்படின்னு அவர் யோசனை பண்ணுறாரு. புரியுதுங்களா, இவர் கரெக்டாக சொல்கிறாரு. அப்போது இவர் கேட்ட கேள்விகள்லாம் அவர் போயிட்டு வந்த பாதியில் என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறத துல்லியமாக அவர் மனசுக்குள்ளே கொண்டு வந்திருந்ததுனால அது கரெக்டாக அவர் என்ன பண்ண பதில் சொல்லிட்டார் இல்லையா. ஆனால் இவர் வந்து என்ன பண்ணார், வேலையை கரெக்டாக செய்வார், ஆனால் அந்த ஞானம் என்பது அவருக்குள் இல்லை என்பதாகத்தான் பார்க்குறோம். 2 பிரிவாக வந்து நம்ம பிரிக்கிறோம். அப்போ இங்கே நம்ம பார்க்கும்போது இவர் உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரன் யாவன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து கேட்கிறார். அப்போது அந்த ஊழியக்காரனே
வேறு மாதிரி நடந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாரு அந்த இடத்துல அடையாளம் காட்டுகிறார் என்பதையும் நான் வந்து பார்க்குறோம். அப்படி சொல்லிட்டு இந்த இடத்துல வேலைக்காரர் என்று ஒரு கேரக்டர் கொண்டு வர்றாரு. அந்த வேலைக்காரர் மேலே வந்து விசாரணைக்காரனாக வைத்த ஒரு ஊழியக்காரனை, அவனுக்கு போஜனம் கொடுக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரரை வைக்கிறார். அந்த ஊழியக்காரர் சரியான சிறப்பான முறை செய்தால் அவரை விசாரணைக்காரனாக மாற்றி விடுவார். அப்படித்தானே ஒரு இடத்துல ஒருத்தர் வந்து பியூன் வேலைக்கு சேர்றாரு. பியூன் வேலைக்கு சேர்ந்தவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப விசுவாசமாக இருக்கிறாரு. தம்பி நீ என்னப்பா படிச்சிருக்கிற அப்படின்னு கேட்கும்போது, நான் இந்த மாதிரி நான் டிகிரி பிஜி படிச்சிருக்கேன். பிஜி படிச்சிருக்கிறியா, இன்னும் வேலை பண்ணிட்டு இருக்கிறியா அப்படிங்கும்போது, நான் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நான் படிச்சிருக்கேன். அப்படியா, நீ அக்கௌண்ட்ஸ் பண்ணி வேலைக்கும் சொல்லுவாங்கள மாட்டாங்க. உடனே என்ன பண்ணணும், அவன் குவாலிஃபிகேஷன் இருக்குது, அவன் அக்கௌண்ட்ஸு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கேன், நான் 5 வருஷம் ஒரு அக்கௌண்டன்ட் கிட்ட வேலை செஞ்சுருக்கேன். அப்படின்னு நீ இங்கே பியூன் வேலை பார்க்குற? ஏன்னா அவன் விசுவாசமாக இருந்திருக்கிறான். அவன் விசுவாசமாக இல்லாமல் இருந்திருந்தால் என்ன பண்ணுவார், அதே வேலையில் தான் அவர் நீடித்திருப்பார். அதுக்கு மேலே போகிறக்கு அவருக்கு வாய்ப்பில்லை என்பதாக அந்த இடத்துல வந்து பார்ப்போம். அப்போது ஆஸ்திகள் எல்லாவற்றையும் மீது விசாரணை காரணமாக வைக்கிறார் என்பதுதான் அந்த இடத்துல வந்து அவர் சொல்லுவார் என்பதாக பார்க்கிறோம். ஆனால் அந்த ஊழியக்காரன் பொல்லாதவனாக இருந்தால், பொல்லாதவன் என்ற வார்த்தை அந்த இடத்துல கொண்டு வருவார். உடன் வேலைக்காரரை அடிக்கவுங்கிறார். அப்படின்னா ஏற்கனவே ஒரு வேலைக்காரன் மீது இவரை என்ன பண்ணுறாரு, அவருக்கு போஜனம் கொடுக்கும்படி ஆயத்தம் பண்ணப்பட்ட ஊழியக்காரன். இந்த ஊழியக்காரன் உடன் வேலைக்காரை அடிக்கவும் குடித்து வெறித்து செயல்பட்ட போது, அப்போ இவர் எந்த ஸ்டேஜில் இருக்கிறாரு, இவரும் அந்த வேலைக்காரன் ஸ்டேஜில் தான் இருக்கார். இப்போ ஒரு இடத்துல ஒரு ஆஃபீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தரெல்லாம் நல்ல வேலை செய்வாங்க. அந்த வேலை செய்யணும், ஒருத்தர் ரொம்ப சிறப்பாக வேலை செய்வார். அவர் என்ன பண்ணுவார், சூப்பர்வைசராக போடுவார் அந்த இடத்துல. அப்போ இந்த சூப்பர்வைசர் யாருன்னு கேட்டோம்னா உடன் வேலைக்காரர் தான். அவர் உடன் வேலைக்காரர் தான். அந்த வேலையை அவர் செய்யலைன்னா இவருக்கும் எனக்கு தெரிஞ்ச வேலை தானே இவருக்கு, புரியுதுங்களா? அவர் அங்கே தான் இங்கே வந்திருக்காரு. அப்போ அவங்க கூட வேலை செய்கிறவங்க உடன் வேலைக்காரர். அவன்டா பெரிய சூப்பர்வைசரால் அவன் வந்து எனக்கு வேலை சொல்கிறதுக்கு, அவன் என் கூட வேலை செய்கிறவங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவன் தட்டி கொடுத்து வேலை வாங்கினா, டேய் நம்ம கூட வேண்டா செஞ்சிடலான்டா. பாருங்க அந்த வித்தியாசம் வர்றதை வந்து இடத்துல பார்க்குறோம். அப்போது அது கடினமாக அந்த நடத்தாத படிக்கு அதை கடினம் இல்லாமல் நடத்தும் போது அங்கே வேலையாகுது என்பதாக அந்த இடத்துல வந்து பார்க்குறோம். அப்போ தான் உடன் வேலைக்காரர் என்று சொல்லுவதாக பார்க்குறோம். ரெண்டாவது, இவருடைய தன்மை என்னவாக மாறுகிறது, இவர் வெறியரோடு புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டாங்க. வெறியரோடு புசிக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம், ஏற்கனவே இவர் வந்து போஜனம் கொடுக்க தான் வச்சிருக்கிறார், இவர் புசிக்கிறார் குடிக்கிறார். ஆனால் யார் கூட குடிக்கிறாரு, வெறியரோடு குடிக்கிறார். உடன் வேலையாட்களை அடித்து வெறியரோடு. அப்போ அதுலேயே வேற மோசமான ஆளுங்க இருக்கிறாங்க. ஸ்கூல் ஆகட்டும், காலேஜ் ஆகட்டும், வீடாகட்டும், அப்போ வந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த குரூப்பில் ஃபார்ம் பண்ணுறவங்க நமக்கு வந்து நம்ம மோசமான சிந்தனை இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நல்ல சிந்தனை ஆட்கள் கூட வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருப்போம். ஆனால் அவங்களோடு செல்வதை காட்டிலும் அந்த மோசமான ஆட்களுடைய சேர்க்கை நம்மளுக்கு இருக்கிறதுனால நம்ம அவங்களோட போகிறது தான் அதிகம் பிரியப்படும். புரியுதுங்களா? நம்ம அவங்களோட போகிறது தான் நம்ம பிரியப்படும். அதெல்லாம் சொல்கிறாரு, வெறியரோடு புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு போகும்போது, கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடு பங்கு வைக்கும். அடுத்து மாயக்காரன் ஒருத்தர் வர. மாயக்காரன் போது அந்த மாயக்காரன் நல்லவரா கெட்டவரா? மாயக்காரவர் நடிப்பார், அவர் நடிக்கிறவர். மாயக்காரவர் வந்து நல்லவரை போல காணப்படுவான் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவான் இல்லையா? நல்லவரை போல தான் இருப்பார், அவர் நல்லவராகவே காணப்படுவார். அவரை மாதிரி ஆகும் நீங்க நம்ப மாட்டாங்க. அப்படிதான் என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. அப்படிதான் பொதுவாக வந்து வழக்கு சொல்லிருக்கிறதா பார்க்க. அப்படின்னா ஏமாத்துறாங்க. அப்போ ஏமாத்துறோடு பங்கை நியமிப்பார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த ஏமாத்தோடைய நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிற அந்த திருவிழியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வைக்கிங்க, வச்சுருக்கீங்களா திருவிழியம், இந்த கடைசியில் கொண்டு வராரு பாருங்க இந்த அவசரம். சரி, அதை வேணால் அப்புறம் பார்த்துக்கலாம், அது கடைசியில் பார்த்துக்கலாம், சரிங்களா? இப்போது இந்த இந்த உண்மை விவேக ஊழியக்காரன் யாருன்னு வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம், புரியுதுங்களா? அதுதான் வந்து இந்த பாடத்தின் சாரம் என்பதாக அந்த உண்மை விவேகம் உள்ள ஊழியக்காரன் யாவன் அப்படின்னு அப்படி சொல்லியிருக்காரு. அப்போ அது யாருங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ அது எஜமான் அப்படிங்கிறது யாருன்னு நமக்கு தெரியுமா? எஜமான்கிறது நமக்கு தெரியும். எஜமானாவே இயேசு கிறிஸ்து தான் இல்லையா? எஜமானார் பாட்டெல்லாம் கூட பாடுறோம் இல்லையா? எஜமான் அவர் தான், நம்ம எல்லாத்துக்கும் எஜமான் அவர் தான்.
நம்ம எல்லாமே என்ன பண்ணிடுறோம்? எஜமான் யாரை இங்கே தலைவராக நியமித்திருக்கான்னு பார்த்தோம்னா, யாரை தலைவரை நியமித்தார்? அவர் தான் தலைவர், எஜமான் தான் தலைவர். நம்மெல்லாம் உடன் ஊழியக்காரர் சொல்றாரு, உடன் வேலைக்காரர் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்வதாக அந்த பார்க்கணும். இதே பகுதியை லூக்கா எழுதிய நற்செய்திக்குள் வந்தோம் என்று சொன்னால், அங்க வந்து இந்த யாவன்னுக்கு சொல்றாரு பார்த்தீங்களா, அவர் யாருங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும் என்பதாக அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்குறோம். இந்த லூக்கா எழுதிய நற்செய்தி 12ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனம் பாருங்க. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்கு எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து வந்து வெட்கமாங்கிற வார்த்தை தான் அந்த வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று வெட்கமாய், இல்லையா, அங்கே அதே வார்த்தை தான், வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். இப்போ முதல்ல வந்து என்ன சொல்றாரு? உங்கள் அறை கட்டப்பட்டதாக இருக்க வேண்டும். நான் பெரிய பில்டிங் கட்டுறேங்க, எனக்கு தனி ரூம் சூப்பராக கட்டுறேங்க, அந்த அறையா? உங்கள் அறை கட்டப்பட்டதாகவும், அந்த இடத்துல ரை, அந்த ரா வேற, ரூமுக்கு வேற, ரா வேற. உங்கள் அறை கட்டப்பட்டது. சகோதரி அழகா சொல்லிட்டாங்க, மனசுன்ட்டாங்க. படிங்க 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உங்கள் அறை கட்டப்பட்டதாக விளக்கு எரிவதாக. சரியா? அறை கட்டப்பட்டுக்கணும், ஆனால் விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கணும். அப்போ என்ன அர்த்தம்? நம்ம தூங்குறோமா முடிச்சுட்டு இருக்கிறோமா? லைட்டை கூட தூங்குறவங்க இருக்கிறாங்க, அது வேற இல்லையா? உங்கள் அறை கட்டப்பட்டதாக உங்கள் விளக்கு எரிகிறதாகவும், அதோட நேரத்தில் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது அவர் திறப்பதற்கு வாட்ச்மேன் மாதிரி ரெடியாக இருக்கும். வாட்ச்மேன் உட்காந்து தூங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறாங்க. படிங்க, படிச்சிட்டிங்களா? நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு, பதில சொல்லிட்டார். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு, முதல்ல அதை கட்டிக்கணும். மனசை கட்டுப்பாடு பண்ணணும். டக்குன்னு சட்டுன்னு கோவம் வந்துடக்கூடாது. நிறைய இடங்கள் நம்ம வந்து பார்க்கணும். இவனை பெரியவனை பிரசங்கம் பண்றது அப்படின்னு வந்து சண்டைக்கு வருவான். இவன் பெரிய யோகியனை, இவனை இப்படியெல்லாம் பேசுறாங்க, சண்டைக்கு வருவான். அப்போ நிறைய பேர் வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். நாமே வந்து அப்படி இருப்போம். நாம தான் நல்லவர், மற்றவங்களாம் மோசங்கிற ஒரு பார்வை வந்து பொதுவாகவே இருக்கும், இல்லையா? எல்லாருக்கும் பொதுவாக அப்படி இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? மனதின் அறையை கட்டி கொண்டு பேசாமல் இருக்கணும். பேசாதிருந்தால் மூடனும் ஞானமான் எண்ணப்படுவான், நீதிமொழி ஆசிரியர் எழுதுகிறார். தன் வாயை விரிவாய் திறக்கவன் கலக்கம் அடைவான்கிறார். கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். புரியுதுங்களா? அதான் சொல்ற, மனதின் அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக. அதான் முக்கியங்க, தெளிந்த புத்தி உள்ளவர். புத்தி தெளிவு நமக்கு வேணும், அறிவு தெளிவு நமக்கு வேணும். நம்ம மேலான நிலைமையில் இருக்கிறோமோ கீழான நிலைமையில் இருக்கிறோமோ எப்படி இருக்கிறோமோ தெரியாது, ஆனால் நமக்கு புத்தி தெளிவு என்பது வேணும். தெளிந்த புத்தி உள்ளவர். நம்ம பார்க்குறோம், ஸ்கூலில் பார்க்குறோம், சர்ச்சில் எல்லாம் பார்க்குறோம். சில பேர் நம்ம கிட்டான்ட்டான் கரெக்டாக பதில் சொல்லுவாங்க. பதில் சொல்லுவாங்கங்கிறது வேற, கரெக்டாக பதில் சொல்லுவாங்க. சில பிரதர்ஸ்லாம் நம்ம வந்து நம்ம சபையிலே கூட பிரதர்ஸ் என்ன பண்ணுவாங்க, எடுத்து கொடுப்பாங்க, வசனம் எடுத்து கொடுப்பாங்க. நம்ம அடுத்து சொல்கிறவங்க ரெடியாக இருப்போம், இந்த வசனத்தை சொல்ல போவோம், அந்த வசனம் அவங்க கோட் பண்ணுவாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அவங்க தெளிவு இருக்கிறது, அவர்களுக்கு வேறு சிந்தை இல்லை. அந்த சப்ஜெக்டில் அவங்க தெரியாதவங்க இந்த தலைப்பில் தான் பேசுவாங்க, இதைத்தான் சொல்லப்பான்னு தெரியாது, ஆனால் டான் 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 கரெக்டாக சொல்லுவாங்க. அப்போ அவங்க மனசில் இருக்குது. அப்படி நம்ம இருக்கிறோமா? அதான் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்க. ஆமா, பாத்தீங்களா? நமக்கு அளிக்கப்படும் பூரண கிருபை ஒன்று இருக்குது. அது எப்போ? இயேசு கிறிஸ்து வெளிப்படும். ஜீசஸ் வரும்போது தான் அந்த ரிவார்டு வந்து நமக்கு கிடைக்குமே தவிர அது ஏன்னா அவர் என்ன பண்ணுறாரு பார்க்கும்போது, எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான், தன் ஆஸ்திகள் எல்லாவற்றிலும் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்கிறார் மத்தேயு. நீங்கள் அப்படி அலர்ட்டாக இருந்தீங்க, பிரில்லியண்ட்டாக இருந்தீங்க,
எஜமானுக்கு இதுதான் பிரியோன்னு நினைச்சு நீங்க செஞ்சீங்க, தன் ஆஸ்திகள் எல்லாவற்றையும் மேலும் அவரை விசாரணைக்காரன வைப்பாங்க. யோசேப்பை எடுத்துக்கிறோமே, அவர் என்னவா இருந்தார்? அவரு எகிப்துல என்னவா இருந்தார்? முதல்ல ஜெயிலுக்குள்ள இருந்தார். அவர் குற்றவாளி. அவரு ஜெயிலுக்குள்ள சிறைச்சாலை அடைபட்டு கிடந்தார். கர்த்தருடைய வசனம் அவரை புடமிட்டது இல்லையா? அப்ப ஜெயிலுக்குள்ள இருந்து கட்டப்பட்டவராக இருந்தவர் என்ன ஆயிட்டார்? அந்த இடத்துல பார்வோனுக்கு அடுத்த ரேங்குக்கு வந்துட்டார். அது காரணம் என்ன? அவருடைய வசனம் அவரை புடமிட்டார். அவருடைய வார்த்தை அவரோடு கூட இருக்கு. சரியான ஆலோசனை சொல்லக்கூடிய தகுதியை கடவுள் அவருக்கு கொடுத்திருந்தார். அதனால மேல டாப்ல போயிட்டார். இவர் அடிச்சு குழியில போட்டு கொலை செய்யல. அப்படிப்பட்ட சகோதரர்கள் இவருடைய பார்வை எப்படி இருந்திருக்கும்? இருந்திருக்கணும். அப்படியெல்லாம் சொல்லல. அப்போ அந்த சூழ்நிலை, அண்ணா காப்பாத்து, அண்ணா காப்பாத்துங்க, அண்ணா காப்பாத்துங்கண்ணா அப்படிதான் சொன்னான். ஆனா தூக்கி வித்துட்டாங்க. அவர் அண்ணா 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 கூட்டத்தை வந்து அவங்க செவியில போகலை. அப்ப என்னாச்சு? அவர்களுக்கு செவித்திறமை இருந்தது. இதெல்லாம் கடவுள் அனுமதிக்கிறார். செவித்திறமை இருந்தது. இவரை விட்டு விட்டார்கள். இப்ப பெரிய அதிகாரி ஆயிட்டார். இப்ப இவங்கெல்லாம் என்னாச்சு? ஒரே ஒரு ஒரு பரதேசிகளாட்டம் ஆயிட்டாங்க. பஞ்சம். இவர் தலைமை டாப்ல இருக்கார், இவங்கெல்லாம் கீழே இருக்காங்க. இப்ப அவங்க வர்றாங்க. இவர் என்ன நினைச்சிருக்கணும்? அவர் ஏய் நீங்க தாண்டா நம்மளை தூக்கி குழியில போட்டீங்க, அது நினைப்பு வருவாங்க. ஏன் அவங்க குழியில போட்டு தூக்கி வித்ததுனால இந்த ரேஞ்சு வந்து, அந்த கஷ்டம் அவருக்கு வரலன்னா இந்த ரேஞ்சு வந்திருக்க மாட்டார். அவரும் ஆடு வச்சுட்டு இருந்திருப்பார். புரியுதுங்களா? அதனால ஒவ்வொரு வாழ்க்கையில் அவர்களுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், வெறியரோடு புசிக்கம் குடிக்க ஜாலியாக தான் இருந்திருப்பாங்க அவங்க இல்லையா? ஆனால் ஏற்ற வேலை போஜனம் கொடுக்கறதுக்கு ஆயத்தம் எனக்கு நல்லா இருக்காங்க. இப்போ வந்து ஒரு 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 டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கோமே, அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு கல்யாண வீடாகட்டும், எந்த வீடாகட்டும், ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது, சாப்பாடெல்லாம் செய்ய போகிறார்கள். முதல் வந்து நேரத்தில் எந்திரிச்சு யார் வேலை செய்வாங்க? பொண்ணு மாப்பிள்ளையா? வேலைக்காரங்க வேலை செய்வாங்க. ஒரு கல்யாணம் வீடு எடுத்துக்கோமே, சமையல்காரன் தான் அவன் நைட்டே வெங்காயத்தை உரிச்சு செய்ய ஆரம்பிச்சிடுவான். புரியுதுங்களா? நைட் டின்னர் முடிச்சோடனே பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக அவன் ரெடி பண்ணுவான். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை, லஞ்சுக்கும் சேர்த்து ரெடி பண்ணுவான். அப்போ போஜனம் கொடுக்குறவங்க போது எப்படின்னா அவன் நேரத்தில் இருந்துச்சு. இப்போ 100 பேர் வேலை செய்கிறாங்க, 100 பேர் எஜமானுக்கு வேலைக்காரங்களாக இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும்னா அந்த ஊழியக்காரன் காலையில் 10 மணிக்கு எந்திரிப்பாரா? அவர் நைட்டே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு வெடியை காத்தால 4 மணிக்கு 5 மணிக்கு வச்சு ஒரு காப்பியை போட்டு குடிச்சிட்டு அவர் ரெடி பண்ணி இந்த வேலைக்காரங்க எல்லாம் குளிச்சுட்டு வரும்போது ரெடியாக இருக்கணும் டேபிளில். அதுக்கப்புறம் அவன் வேலை செய்வான். உன் வேலை இப்போ முடியுது, உன் வேலை முடிச்சிச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை, அடுத்த வேலைக்கு ரெடி பண்ணாரு, அடுத்த வேலைக்கு ரெடி பண்ணுவோம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இது ரொட்டீன் ஒர்க்கு. அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார் அவர். ஏற்ற வேளையில் தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து, கொஞ்சம் 5 நிமிஷம் லேட் ஆச்சுன்னு வைங்க, ஒரு 10 நிமிஷம் லேட் ஆச்சுன்னு வைங்க, எப்படி இருக்கும்? பசி ஒரு மனிதனை என்ன பண்ண வைக்கும் இல்லையா? சேஷ்ட புத்திர பாதத்தை வித்து போட வைக்கும், கொலையே செய்யும். அதுதான் அந்த இடத்துல வந்து பார்க்கணும். அப்ப ஏற்ற வேளையில் 8 மணிக்கு கேன்டீன் திறக்கணும்னா 8 மணிக்கு திறந்தோன்னா உள்ள போயிடுவாங்க அவங்க. இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகும் பிரதர் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? அவங்க ரொம்ப சத்தம் போட ஆரம்பிச்சிருவாங்க. இது இயல்பு. கல்யாண வீட்லயே அப்படிதான் பார்க்குறோம். நமக்கு ஒருவேளை ஃபேக்ட்ரியில் வேலை செய்ய அனுபவம் இல்லாமல் இருக்கலாம், நம்ம வந்து கல்யாண வீட்டில் பார்க்குறோம். இது திறக்கவே இல்லை, எது டைனிங் ஹால் திறக்கவே இல்லை. எப்படி இருக்கும் நம்மளுக்கு? எல்லாம் டைனிங் ஹால் க்ளோஸ் பண்ணுங்க, நான் பேசி முடிச்சதான் நீங்கள் டைனிங் ஹாலை திறக்கணும்னா எப்படி இருக்கும் இல்லையா? 8 மணிக்கு டின்னர் டைம் சொல்லியாச்சு, அவர் 9:30 வரைக்கும் நான் பேசினதுக்கு அப்புறம் தான் திறக்கணும்னா என்ன இருக்கும்? அங்கே
அவர் மட்டும் பேசியிருப்பாங்களா எந்திரிச்சு போயிடுவா. அதனால டைனிங் ஹாலை க்ளோஸ் பண்ணுங்கிறார் அவர். டைனிங் ஹாலை க்ளோஸ் பண்ணாலும் எந்திரிச்சு வெளியே போயிடுவான். டைனிங் ஹால் கதை உடச்சிடுவான். இதை நினைக்கிறேன். மனம் வருதே, 8 மணிக்கு ரெடி ஆகிடுச்சு, புரிஞ்சுக்கலாம். அங்கே போய் சண்டை போட்டு தகராறு பண்ணி திறக்க வச்சு சாப்பிடுவாங்க. கல்யாண வீடுகளும் அப்படி தான் நடக்கும். கஜா புஜான்னு பேசி என்ன பண்ணுறாங்க, சரி சரி திறந்து கொடுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது காரணம் என்ன கேட்டால், ஏற்ற வேளையில் அது செய்யக்கூடிய காரியங்களை செய்யவில்லை என்பது தான் பொருள். அப்போ செய்யறதுக்காக நம்ம வந்து ரெடியாக இருக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல வந்து சொல்கிறார் என்பதாகப்பா. எஜமான் கல்யாணத்தில் வந்து தட்டும்போது உடனே அப்படி சொல்கிறார், அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் அப்படின்னு முடிச்சுட்டு இருக்கோம். அப்படிதான் இருக்கும் இல்லையா? ஏதோ வேலை செய்யறோம், படிச்சுட்டு இருக்கிறோம், ஏதோ பண்ணிட்டு இருக்கிறோம், கூட்டிட்டு இருக்கிறோம், சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறோம். எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற எஜமானருக்கு ஒப்பாக இருங்கள். எப்போ வருவார்? புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு, மாப்பிள்ளை வேலைக்கு போயிருக்காரு. உங்களுக்கு எத்தனை மணிக்கு வேலை முடியுங்கன்னு? 5 மணிக்கு முடியும். வீட்டுக்கு வரைக்கும் எவ்வளோ நேரம்? ஒரு 10 நிமிஷம் ஆகும். இப்போ 5:15 ஆச்சு. 5:10 வந்துறேன்னு சொல்லிட்டு போனார். 5:15 ஆச்சு. புதுசாக தான் கல்யாணம் இருக்கு. அந்த பொண்ணோட மனசு எப்படி 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு வரும் இல்லையா? ஏன் அவங்க காத்து கொண்டிருக்கிறார். 5 மணியில வேலை முடிஞ்சதுலேருந்தே காத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதுதான் இந்த இடத்துல சொல்றாரு. காத்து இவ எப்ப வருவாருன்னு காத்திருக்கக்கூடிய எஜமான் வருவதற்கு காத்திருக்கக்கூடிய மனுஷருக்கு ஒப்பாக இருக்கட்டா. வெயிட் பண்ணிட்டே இருங்க, வெயிட் பண்ணுங்க. நீங்க எதுக்கு வெயிட் பண்றீங்க? நீங்க உலக பிரகாரமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு ஜீசஸ் வெயிட் பண்றீங்களா, இல்ல ஜீசஸ் மட்டும் வெயிட் பண்றீங்க? அதை தான் அந்த சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவராக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்ட்டார். அப்போ ஒன்று ரெடியாக இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும், விழிப்பாக இருக்கும். எப்போ கதவை தட்டுவார். நம்ம வந்து நம்ம டிவி பார்த்துட்டு மொபைல் பார்த்துட்டு அப்படியே மூழ்கிட்டோம் வையுங்க. யாரை காலிங் பெல் அடித்தா நம்மளுக்கு கதை கேட்குமா? நம்மளுக்கு கேட்காது. ஏன்னா அதில் நம்ம கான்சன்ட்ரேஷன் அதில் போயிடுச்சு. அதனால தான் தெளிந்தவர்களாக இருக்க கடவோங்கிறார். அப்போ அந்த அலர்ட்டுங்க நமக்குள்ளே வரணுங்கிறாரு பாக்கியவான். அப்போ என்ன பண்ணுறாரு அவர் அறை கட்டி கொண்டுங்கிறார். நாம் மனதின் அறையை கட்டி கொண்டால் அவர் வேலைக்காரனை போல அறை கட்டி கொண்டு, சத்தியம் கச்சை இல்லையா? சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான்னு சொன்னார். அப்போ கரை கட்டி கொண்டு அவர் அடிமையை போல அவர்களை பந்தி இருக்க செய்து சமீபமாய் வந்து இங்க உட்கார். எந்த எஜமான் செய்வாங்களா? எந்த எஜமான் செய்வாரா? அதிக எஜமானுக்கு வெயிட் பண்ண. எஜமான் வந்து நிறைய பட்சணமெல்லாம் வாங்கிட்டு வர்றாரு. நம்ம வேலைக்காரங்களா இருக்காங்களுக்கு கூட அப்படின்னா வேலைக்காரி அவர் நேசிக்கிறார். அதானே அர்த்தம். முதல்ல சம்பளம் வர என்னமோ வந்துட்டு போகிறோம் அப்படி இல்லை. வேலைக்காரருக்கு லட்டு ஜிலேபியெல்லாம் வாங்கிட்டு என்ன பண்ணுறாரு? அவருக்கு ஒரு முக்கியமான நாளாக இருக்குது, அது அவருடைய பிறந்த நாள். அவர் என்ன பண்ணுவார்? அவர் இந்த பரவா லட்டெல்லாம் வச்சுருக்கேன், இப்போ எடுத்து சாப்பிடுங்கப்பா அப்படி சொல்லுவாரா? இல்லை எடுத்து கொடுப்பாரா? அவரே கொடுப்பார். ஏன்? அவர் பிரியமா இருக்கார். ஏன்? இந்த வேலைக்காரங்க நல்லா வேலை செய்யறாங்க. 5 மணிக்கு வாடானா 4:30 வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இது நடக்குது. இதுதான் நடக்கக்கூடிய உண்மை என்பதாகும். அதாவது காமராஜர் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது ஏதோ ஒரு டேம், அந்த டேம் கட்டுறதுக்கு கூப்பிட்டு ஒரு இன்ஜினியர்கிட்ட சொல்கிறார், இது டேம் கட்டணும். ஐயா அந்த இடத்துல டேம் கட்ட முடியாது. பாரு அங்கே டேம் கட்டணும், அதுக்காக தான் நீ இன்ஜினியரு, கட்ட முடியாது சொல்கிறதுக்கு நீ இல்லை அப்படின்ட்டு. எப்படி இருக்கும்? உடனே போனார் அவர். போய் அது நம்ம பண்ணி அதெல்லாம் பண்ணி எல்லாம் பிளான்லாம் போட்டு எல்லாம் கட் பண்ணிவிட்டு வந்து உட்காந்துட்டுருக்கார். உள்ளே யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு. யாரும் வந்து உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ஒரு பாட்டுக்கு 1/2 மணி நேரம் கழித்து உள்ளே வாங்கங்கிறார். ஓ நீங்களா? இன்னும் சொல்லிதான் முன்னாடி உள்ளே கூப்பிட்டுருப்பானே. இல்லை பரவாயில்லைங்க. அந்த இன்ஜினியர் கேட்டால் அப்துல் கலாம். எப்படி அவர் சொல்கிறார், அப்படி சரித்திரத்தில் வர்றார். அது எழுதுற 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுறாரு. ஐயோ ஒன்று 1/2 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன். கட்ட முடியாது சொன்னவர் மேலே அவ்வளோ நேசமாக இருக்காரு பாருங்க.
அவர் இன்ஜினியர் வந்திருக்காரா, இன்னொரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ண சொல்லி, நான் சாப்பிட்டு வர்றேன். புரியுங்களா? வெயிட் பண்ண, அதான் டேரியிங் டைம் அவர் சொல்றாங்க. காத்திருக்கக்கூடிய காலம். அந்த 5 நிமிடம் மணவாளன் வர தாமதமானது, மாப்பிள்ளை வரக்கு 5 நிமிஷம் லேட் ஆச்சு. அந்த பொண்ணோட மனம் பதைக்கிறது இல்லையா? தாமதித்த போது அப்படிங்கிறார், அப்படி சொல்றாரு இல்லையா? அப்படிதான் சொல்றாரு. எஜமான் வரும்போது விழித்திருக்க காணப்படுகிற பாக்கியவான், வந்து இருக்க செய்து சமீபமாய் வந்து அவருக்கு ஊழியம் செய்வார். எஜமான் ஊழியக்காரரா அல்லது வேலைக்கார ஊழியக்காரர்களா? இந்த இடத்துல எஜமானே ஊழியக்காரனை மாறிட்டாரு. புரியுதுங்களா? எஜமானே ஊழியக்காரன் அவர்களுக்கு ஊழியம் செய்வார் அப்படின்னு வந்து என்ன பண்றாரு, அந்த இடத்துல வந்து சொல்லுவார்ன்றதாக பார்க்க. நான் கார்பரேஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு டாக்டர் இருந்தார், பழைய காலத்து டாக்டர், வயசான டாக்டர். நான் என் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பேன். அந்த லைட்டு முடிச்சு எரிஞ்சிட்ருக்கோம், டியூப் லைட்டு அப்படியே பண்ணி முடிச்சு எரிஞ்சிட்ருக்கோம். உள்ளே வருவார், அப்படி அவர் ரூமுக்கு போயிட்டு திருப்பி வருவார், லைட்டை பார்ப்பார். நான் குட் மார்னிங் சார் ரொம்ப அப்படின்ட்டு லைட்டவே பார்ப்பார். உடனே என்ன பண்ணுவார், ஸ்டூல் எடுத்துகிட்டு வாமாம்பார். ஸ்டூலை கொண்டு போட்டால் மேலே ஏறி போகும். மேலே ஏறி ஒரு பெரிய டேபிள் இருக்கும், அதில் தான் அந்த சிறப்பெல்லாம் கலந்து வச்சுருப்போம். அது மேலே ஏறி டியூப்லைட் சுற்றிச்சுப்போம். சுற்றுவார், இதே சுற்றுவார். எனக்கு அதெல்லாம் என்னன்னு தெரியாது. சுற்றுவார், எரியும். ஏறிதுக்காக என்னை பற்றி சிரிப்பார். ஒன்றும் பேச மாட்டார். நான் முழிப்பேன் திருத்துன்னு. அப்போ ஒருத்த வந்து கேட்பான், சார் டாக்டர் வந்துட்டாரா சார் கேட்பான். அப்படி பார்ப்பாரு, டாக்டர் அங்கே நிற்கிறாரா, எலக்ட்ரிஷியன் ஆகிட்டாரா? அப்போ ஏன் சரியில்லாத காரியத்தை சரி செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறதே தவிர, நான் தான் தலைவர், ஏப்பா இந்த டியூப்லைட் சரி பண்ணாமல் இருக்கிற தெரியாது, எத்தனை நாள் அப்படி எரியுது, நான் பண்ணிட்டு இருக்கிறேன். நீ சார் நான் ஃபார்மசிஸ்ட் சார், அது எதுக்கிட்டும் எவ்வளவு சரி பண்ண வேண்டியதானே சொல்லலாம், அதிகாரம் இருக்குது அவருக்கு. அதை சொல்லல, அவரே செஞ்சுட்டு என்ன பச்சு. புரியுங்களா? அதுதான் அந்த எஜமானுடைய குவாலிட்டி என்பதா பார்க்கணும். அந்த எஜமான் வந்து என்ன சொன்னா நான் செய்வேனா மாட்டேனா? அப்படி ஒரு எஜமான் இருந்தால் நான் என்ன பண்ணுவேன், நான் எஜமான் சொல்லவே வேண்டாம், நான் போய் காரை தொடச்சி வச்சுருவேன். நான் வேணா ஃபார்மசிஸ்டாக இருக்கலாம், அந்த அதிகாரிக்கு கீழே அதிகாரியாக நான் இருக்கலாம். நான் என்ன பண்ணுவேன், கார் அழுக்காக இருக்குது, டாக்டர் காரு போய் சார் 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 தொடச்சிடுவேன். என் கார் தொடச்சி எனக்கு பழக்கம் இருக்குல்ல, அவருக்காக நான் தொலைக்கூடாது. அவருக்கு ஊழியம் செய்வார். அவர் என்ன பண்றாரு, ஊழியம் செய்வார். யார்? எஜமானன் ஊழியம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். சொல்லிட்டு அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்தில் வந்து அவன் ஊழியக்காரர் அப்படியே இருக்க கண்டால் ஊழியக்காரர் பாக்கியவான். இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு வெளிப்பாடு கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? அவன் எப்போ வருவாருங்கிறாரு? முதல் ஜாமமா, 2ஆம் ஜாமமா, 3ஆம் ஜாமமா, 4ஆம் ஜாமமா? அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வந்து அப்படிங்கிறார். இங்கேயே இருக்கமாய் தான், எல்லாத்துலையும் இருக்க, வேற விஷயங்கிற வார்த்தை இல்லை. அவர் வந்து 2ஆம் ஜாமம் 12 மணிக்கு முடியும், முதல் ஜாமம் 9 மணிக்கு முடியும், 6 to 9. 2ஆம் ஜாமம் 12 மணிக்கு முடியும், 9 to 12. 3ஆம் ஜாமம் 3 மணிக்கு முடியும். அவர் 12 மணிக்கு சொல்றாரா, 3 மணிக்கு சொல்ற? 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வந்து அவன் ஊழியக்காரர் அப்படி இருக்க கண்டால் அந்த ஊழியக்காரர் பாக்கியவான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப 2ஆம் ஜாமம் போது இங்க படிக்கிறோம், மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம் பாருங்க. நடு ராத்திரியில இதோ மணவாளன் வருகிறார் சத்தம் உண்டானதுங்கிறார். நடு நிசியில உண்டாதுட்டார். அதான் 2ஆம் ஜாமம் முடியுது. வர்றான்னு சத்தம் வந்துருச்சு, ரெடி ஆயிட்டு அவங்க நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு மினிஸ்டர் வந்துட்டு இருக்கிறார், இதோ திருப்பூர் வந்து விட்டார், இதோ கருமத்தாம்பட்டி வந்து விட்டார் சொல்றாங்கல்ல, அந்த பைலட் அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டே இருக்கு. நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வந்து விட்டார். வந்துட்டாரா? ஆனா என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் எல்லாமே ஆயத்தமாகறாங்க. அப்போ 10ஆம் வசனம், அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். மணவாளன் வந்துட்டாருன்னு சத்தம் வந்துருச்சு.
ஆனா பக்கத்துல வந்திருக்காருன்னு அர்த்தம் இவங்க வாக்கு போன போது மணவாளன் வந்து விட்டார். அப்படின்னா உலக காரியங்களுக்காக நாம் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கும் போது மணவாளன் வந்து விடுவார். நம்ம எண்ணெயை வாங்க போயிட்டோம்னு வையுங்க, நம்ம விளக்கு எரியல, அதனால உங்கள் அறை கட்டப்பட உங்கள் விளக்கு எரிகிறதாக இருக்கணும்ட்டாரு. நம்ம அறை கட்டப்பட்டிருக்கிறதாக இருக்கிறதா? மனதின் அறை கட்டுப்படி நம்ம தெளிந்த புத்தியுள்ளா இருக்கிறோமா? விளக்கு எரிந்து கொண்டு இருக்கிறதா? எப்போது வருவார்? ஏன்னா இப்போ வந்து நம்ம எல்லாம் லைட் ஆஃப் பண்ணி படுத்துட்டோம்னு வச்சுக்கோமே, ட்ரெஸ் எல்லாம் மாற்றி படுத்துக்கலாம்னு யோசனை வந்துடும். என்ன அவர் வந்து தட்டினாரோ 5 நிமிஷம் நம்ம ட்ரெஸ் பண்ணிடலாம், சட்டை பேண்ட் மட்டும் போடல, சட்டையை மட்டும் கழட்டி வச்சுருவோம். பண்ணோம்னாக்க சட்டை மட்டும் கழட்டி வச்சுட்டு அப்படியே படுத்துடுவோம். லைட் ஆஃப் பண்ணி தூங்குறாங்க, திடீர்னு கதவு தட்ட சத்தம் கேட்குது, தொட்டால் புட்டால் எந்திரிக்கும், எந்திரிச்சு லைட்டை வந்து தடக்குள்ள ஸ்டூல் தட்டி விடும் இல்லையா? சட்டை போய் என்ன பண்ணி தண்ணிக்குள்ள விழுந்துடும். இதெல்லாம் நடக்கும். நம்ம எந்திரிச்ச வேகத்தில் ஸ்டூல் தட்டி விட்டு ஸ்டூல் மேலே இருந்த தண்ணி கீழே கொட்டி சட்டை வந்து சேர்ல அப்படி மாட்டி வச்சுருந்துருப்போம். எல்லா பக்கம் ஹேங்கர் இருக்காதுல்ல, அந்த சேர்ல இருந்து சட்டை கீழே வச்சு தண்ணி மேலே கொட்டிடுச்சு. லைட்டை சுவிட்சை தேடி போடுறதுக்குள்ள அவர் 4 தடவை தட்டுறாரு. கார் சத்தம் கேட்குது, வந்துட்டாரு, டக்குன்னு ஓடி போய் என்ன பண்ற, கதவை திறக்கும். அது வேற, அதுதான் விழிப்பு. என்னப்பா நான் வந்தது எப்படிப்பா உனக்கு தெரியும்? அவர் கேட்பாரு, நான் வந்துட்டேன் எப்படிப்பா தெரியும்? உங்களுக்கு கார் சத்தம், எக்கால சத்தம் கேட்டது, இயேசு வந்து விட்டார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். புரியுதுங்களா? அப்ப எக்கால சத்தம் கேட்கறது தூங்கி கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிறத அந்த இடத்துல வந்து பார்க்கிறோம். 2ஆம் ஜாமுக்கு வந்து அப்படி ஊழியக்காரன் பாக்கியவான், திருடன் இன்ன நேரத்தில் வருவான் என்று வீட்டஜமான் தெரிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கனவை விட்டான் என்று அறிந்திருக்கிறீர்கள். இங்கேயும் வருவான், இந்நேரத்தில் வருவான், எல்லாமே எக்கமாகிற வார்த்தை தாங்க கொடுக்குறாரு, வேற வார்த்தை கொடுக்கவே இல்லைங்க அந்த இடத்துல. அப்படியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமார் வருவாங்க, நீங்களும் ஆயத்தமா இருங்கன்னு சொல்லும் போது நம்ம நினையாத நேரத்தில் தான் வருவார். தாமதிக்கிறார் என்று எண்ணுகிறபடி அப்ப என்ன அர்த்தம்? கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாய் இருக்கிறார். வருவான்ற வாக்கு தத்தம் எங்கே? அப்ப வருகை என்னது பின்னாடி தான் போகும், முன்னாடி போது நம்ம சொல்ல முடியும். அப்படி வந்துட்டார் அவரு அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? ஆயத்தம் இல்லைன்னு தான் அர்த்தம். புரியுதுங்களா? ஆயத்தமாக தான் நமக்கு தெரிஞ்சிடும் வந்துட்டாரா இல்லையா. அப்படியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், நீங்களும் ஆயத்தமா இருங்கன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே பேதுரு எந்திரிச்சு கேட்கிறாரு பாருங்க. அப்பொழுது பேதுரு படிங்க 41. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இப்ப லூக்கா 12, ஆண்டவரே இந்த ஓமை எங்களுக்கு மாத்திரம் சொல்லுகிறீரோ எல்லாருக்கும் சொல்லுகிறேன் என்று கேட்டார். பாருங்க, இந்த ஓமை சொல்றீங்களா எஜமான் வேலைக்காரன், உண்மையை விட வேலைக்காரன் யாவன் நீங்க சொல்றீங்க இல்லையா, இந்த 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 ஓமையை எங்களுக்கு சொல்றீங்களா மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்றீங்களான்னு கேட்கிறார். கேட்கும் சொல்லும் போது அதற்கு கர்த்தர் பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும் விவேகமும் உள்ள விசாரணைக்காரன் யார்? தகுதியான காலத்தில் படி கொடுக்கும்படி அப்படிங்கிறார். தகுதியான காலத்தில் தகுதியான படி கொடுக்கிறது. காலையில் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க, ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க, காலையில் புளிசோறு போட்டான்னு வையுங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. நீங்கள் என்ன பண்ணீங்க? என்னடா காலையில் புளிசோறு, நேற்று சாப்பாடு மிச்சமாயிடுச்சா, அதை புளிசோறு செஞ்சுட்டியா? இட்லி உப்பான்னு போட்டான்னு வையுங்க. காலையில் நேற்று என்னங்க செஞ்சுருந்தாங்க? நேற்று இட்லி செஞ்சேன், இன்னைக்கு என்ன இட்லி உப்புமா? ஓ, இதுதான் ஏற்ற காலத்தில் ஏற்றபடி கொடுக்கணும், மிச்சம் மீதியானது அல்ல. ஃப்ரெஷ்ஷா பூரி வருது, அது பழைய பூரியா? அதுதான் நீங்க கரெக்டா, ஏன்னா கண்டுபிடிச்சிருவாங்க, அதனால நீங்க கரெக்டா இருக்கணும். அததான் சொல்றாரு, ஏற்ற காலத்தில் ஏற்றபடி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைத்த உண்மையுள்ள விவேகம் உள்ள விசாரணைக்காரன். அங்க ஊழியக்காரன் விசாரணைக்காரன், பள்ளி விசாரணை செய்யக்கூடிய இல்லையா விசாரணைக்காரன் யாவன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா பேதர் என்ன கேட்டாரு? இது இந்த ஊமைய எங்களுக்கு சொல்றீங்களா எல்லாத்துக்கும் சொல்றீங்களான்னு கேட்டாரு. அப்ப என்ன பண்றாரு இவரு? விசாரணைக்காரன் யாவன் அப்படின்ட்டு
எஜமான் வரும்போது அப்படியே செய்கிறவனாய் காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான். எக்கமாய், அங்கே எக்கமாய் தான். எஜமான் வர்றாரு, வந்துட்டாரு. அவர் வந்த உடனே அவர் வந்து அப்படியே செய்யணும் ஊழியக்காரன் பாக்கியவான். தனக்குள்ள எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பார். தனக்குள்ள எல்லாவற்றின் மேலும் அவர் விசாரணைக்காரனாக வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி அப்படி சொல்றாரு பாருங்க. இந்த ஊழியக்காரனோ என் எஜமான் வர நாள் இல்ல விசாரணைக்காரன் சொல்லி மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை தான் அண்டர்லைன் பண்ணணும், புரியுதுங்களா? அதை தான் அண்டர்லைன் பண்ணாம விட்டுருவோம் அதையே. அப்போ தனக்குள்ள எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். பேதுரு கேள்வி என்னது? எங்களுக்கா? இல்ல எல்லாத்துக்குமா? ஆனா என்ன சொல்றாரு ஆன்சரு? அப்ப இந்த உண்மையில ஊழியக்காரன் யாருங்க? அவங்கதான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அவர் கேட்கிறாரு, இது எங்களுக்கு சொல்றீங்களா எல்லாத்துக்கும் சொல்றீங்களான்னு கேட்டாரு பேதுரு. அந்த கேள்வியில ஆன்சர் வருது, எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா இது உங்களுக்கு தான் சொல்றேன். நம்ம அந்த வசனத்தை விட்டுருவோம். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். இயேசு கிறிஸ்துவோட எக்ஸ்பிளனேஷன்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா நம்ம கரெக்டா படிக்கலைன்னா நம்ம வேற இதில் போயிடும். நான் தான் உண்மையுள்ள ஊழியக்காரன், நான் எத்தனை பேத்துக்கு நான் படி அளக்கிறேன், எவ்வளோ பேத்துக்கு போஜனம் கொடுக்குறேன், நான் எவ்வளோ பெரிய பாஸ்டராக இருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடாது அந்த இடத்துல. அப்போ உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி சொல்லுவதாக அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்படியே வந்துருங்க மத்தேயு 25:14. அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணம் போகிற ஒரு மனுஷன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. பாத்தீங்களா? அப்படின்னா பரலோக ராஜ்யம் தான் அது. அந்த பரலோக ராஜ்யத்தை உங்க கையில கொடுத்துறேன். யாரு? உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரர் இருந்த அப்போஸ் கையிலே கொடுத்து விட்டார். பரலோக ராஜ்ய திறவுகோலை நான் உனக்கு கொடுக்கிறேன். ஒருவரும் பூட்டக்கூடாது, திறக்கிறவரும் திறக்கக்கூடாது, பூட்டுகிற அவர். நீ பூமியில எது கட்டியது பரலோகத்தில் கட்டும். பேதுருட்ட சொன்ன பரலோகராஜின் திறவுகள் அவர்கிட்ட தான் கொடுத்த. நீ என்ன கட்டவிழ்ப்போ அது கட்டவிழ்க்கப்படும் அப்படின்னு நம்ம இடத்துல பேசிவிட்டார் என்பதாக பார்க்கிறோம். ஆனால் அந்த என்று அப்படி சொல்லிட்டார் இல்லையா? இது மார்க்ல அப்படியே படிங்க. 13 அதிகாரம் 33 படிங்க. அக்காலத்தை 13 நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் ஆயத்தமாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருங்கள், ஜெபம் பண்ணுங்கள். இதுதான் நம்ம செய்ய வேண்டியது. இதைதான் நம்ம செய்யணும். நம்ம ஆயத்தமா இருக்கணும், நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். யார் வர போற நமக்கு தெரியும். திறந்து விட்டுறக்கூடாது. விழித்திருந்து ஜெபம் பண்ணவர்களா இருக்க வேண்டும். ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புறதேசத்துக்கு பிரயாணம் போக எத்தனைக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் வேலையை நியமித்து அவங்களுக்கு வேலை கொடுத்துக்கால, அவனவனுக்கு கொடுத்த வேலையை அவன் செய்யறான். விழித்திருக்கும்படிக்கு காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான். காவல்காரன் தான் விழிச்சிருக்கணும். வாட்ச்மேன் அவதான் விழிச்சிருக்கணும். ஒரு ஆபீஸ்ல வந்து ஒரு நைட் வாட்ச்மேன் சொல்றாரு எஜமான்ட்ட, காலையில் சொல்றாரு, எஜமா நேத்து நீங்க பெரிய கோடீஸ்வரர் ஆயிட்டா நான் கனவு கண்டேங்கிறார். என்ன பண்ணிட்டார் அவரு? உடனே டிஸ்மிஸ். அவன் நைட்டு வாட்ச்மேன். இந்த நைட்டு வாட்ச்மேன் காலையில் எஜமான்ட்ட சொல்றாரு, நீ பெரிய கோடீஸ்வரர் ஆயிட்டேன்னு கனவு கண்டேன்னாரு. வேலையை விட்டு போட்டார். வச்சுக்கு வராது. ஏட்டா நைட்டு வாட்ச்மேன் நைட்டு வர பண்ணாமல் தூங்கிட்டே இருக்கிற, நீ தூங்கிட்டு கனவு வேற உனக்கு வருதா? அது நான் கோடீஸ்வரன் ஆகிட்டே கனவு உனக்கு, போ வெளியே. அது விவேகம் உள்ளவே எஜமான். அதை நாமளா தெரியுமா? அப்படியே கோடீஸ்வரன் அப்படியா? ஓகே தூங்குறத முற்றும். அதான் சொல்ற, விழித்திருக்கும்படி காவல்காரனுக்கு கற்பித்தார். நம்மளாம் காவல்காரங்க தான். விழித்திருங்கள் யாருக்கு சொல்றாரு? நமக்கு தான் சொல்றாரு. அவர்களுக்கு சொன்னார், அப்போஸ்தலர்களுக்கு, நமக்கு தான் சொல்லுகிறார்.
சொல்லிட்டு அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். ஏனெனில் வீட்டெஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவார் என்று நீங்கள் அறியீர்கள். நீங்க எப்ப வருவார் உங்களுக்கு தெரியாது. சாயங்காலத்துல தீவட்டி ஆயுதம் பண்ணி கொண்டு போறாங்க. சாயங்காலத்துல மாப்பிள்ளை அழைப்பு எப்போ? நைட்டா மாப்பிள்ளை அழைப்பு நைட் ஒரு 12 மணிக்கு இருக்குமா? மாப்பிள்ளை ஈவினிங் சாயந்தரம். அதான் ரிசப்ஷன் இருக்குதுங்க. கல்யாணம் எப்போ வச்சுருக்கீங்க? அது 23 சாயந்தரங்க, 24 காலைக்கு சொல்லுவாங்களா மாட்டாங்களா? அப்போ காலையிலேருந்து சாயந்தரம். அப்போ மாப்பிள்ளை அழைப்பு ரிசப்ஷன் சாயங்காலத்திலோ. அப்போ நீங்கள் ரெடி ஆயிடணும், விளக்க ரெடி பண்ணிடணும். நடுராத்திரியிலோ இதோ மணவாளன் சத்தம் வந்துச்சு. இதோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ வந்துட்டாரு அவரு. சேவல் கூவும் நேரத்தில் 3ஆம் ஜாமம் முடியுது, 4ஆம் ஜாமம் ஆரம்பிக்க போகுது. காலையில் வந்து கதவை தட்டுறாங்க. படிங்க 25 மற்ற 25 11. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து 6 மணிக்கு வர்றாங்க. கடை திறந்ததுக்கு அப்புறம் போய் வாங்கிட்டு வர்றாங்க இல்லையா? எப்போ வாங்கிட்டு வருவாங்க? கடை 5 மணிக்கு 3 மணிக்கு திறந்துவாங்க. கடை எந்த கடையும் திறக்க மாட்டான். 6 மணிக்கு கடையில் வாங்கிட்டு வர்றாங்க. அவங்க வாங்கிட்டு வரும்போது என்ன சொல்றாரு பாருங்க. ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார். அப்ப நமக்கு தெரியாது, புரியுங்களா? எங்களுக்கு திறக்க. அப்போ இந்த அவர் வருகை நேரம் நமக்கு தெரியாது இருக்கிறபடியால் அது ரகசியம். வெளிக்கதல் தெரிஞ்சு போச்சு. அது பகிரங்கம். 2 பிரிவா அந்த இடத்துல பிரிக்கிறார் அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல பார்க்குறோம். எப்போது வருவார் என்று நீங்கள் அறியீர்கள். காலையில் ஒரு ராத்திரி ஒன்றும் தெரியாத போயிட்டு சொல்லிட்டு அடுத்து பாருங்க 36. நீங்கள் நினையாத வேளையில் அவர் வந்து இங்கே இறக்கமாயிதான். எல்லா இடத்துலையும் இறக்கமாயிதான். பெருசே கிடையாது. கண்டுபிடியாத படிக்கு விழித்திருங்கள். நீங்கள் தூங்குறவர்களாக கண்டுபிடியாதபடி விழித்திருங்கள். எல்லாத்துக்கும் தான் சொல்றாரு. சொல்லிட்டு கடைசியில் எப்படி முடிக்கிறாரு பாருங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள். அன்னைக்கு சொல்லும் போது அது பேதுருவிட்ட சொன்னார், உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். இப்போது சொல்லுகிறார், இது எல்லாருக்கும் சொல்றேன்ட்டார். புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் சொல்றேன், நீங்கள் விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார். அந்த ஊழியக்காரரோ பொல்லாதவரா என்று தன் ஆண்டவர் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரை அடிக்கவும் வெறியருடைய புரிசிக்கவும் தலைப்பட்டால் அந்த ஊழியக்காரர் நினையாத நாளிலும் அறியாத நேரத்திலும் எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரோடு அவனை பங்கு நியமிப்பார். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகும். திருவிழா எடுத்துட்டியா? என்ன எடுத்துட்டீங்களா? படிங்க அந்த வசந்த படிங்க. 51 24 51. அவன் அவரை கண்டதுண்டமாய் வெட்டி. ரொம்ப கடினமான வார்த்தை. நம்ம பைபிளே தேவலைங்க. நம்ம பைபிளே தேவலை இல்லையா? நம்ம பைபிள் என்னன்னு படிச்சீங்க? அவனை கடினமாய் தண்டித்துங்கிறத அவனை கண்டதுண்டமாய் வெட்டி. வெளிவேறக்காருடைய கண்டதுண்டம். அந்த சபை நாசமா போகும். புரியுதுங்களா? என்ன அர்த்தம் அது? அந்த ஒரு மனிதன், அவனுக்கு கீழாக ஆஸ்திகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் வெறியரோடு புசிக்கும் குடிக்கவும் தலைப்பட்டார். அந்த சுயநலம் அவருக்குள் மேலோங்கியது. அடிக்கிறான்னு என்ன அர்த்தங்க? உடன் வேலைக்கிற அடிக்கிறான்னு என்ன அர்த்தம்? நான் சொன்ன நீ கேள்றா அப்படிதான் அடிக்கிறார் அவரு. அப்படி அடிக்கவும் தலைப்பட்டால் அவனை கண்டதுண்டமாய் வெட்டி ஒண்ணுமெல்லாம் பண்ணிடுவேன். மாயக்காரரோட பங்கு, ஏமாத்துக்காரங்களோட பங்கு. நீ அப்ப நீ ஏமாத்துக்காரர் தான் இருந்திருக்கிறாரு. அப்ப ஏமாத்துக்காரன் ஏமாத்துக்கொண்டு சேர்வானா மாட்டானா? புரியுதுங்களா? ஏமாத்துக்காரருடைய பங்கை நீ அங்கே அழுகியும் பற்கடிப்பும் உண்டாகும் போது 1000 ஆண்டு ஆட்சியில் அவருடைய பங்கை இழந்து போக என்பதை தான் சொல்றாரு. லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் அந்த ஊழியக்காரன் 45 படிக்கும். அந்த ஊழியக்காரனை எஜமானவர நாள் செல்லும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு வேலைக்காரன் அடிக்கவும் புசித்து குடித்து வெறிக்கவும் தலைப்பட்டால் அவன் நிலையாத நாளிலும் அறியாத நேரத்திலும் அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டிட்டு போக்கோங்கிற வார்த்தை தான் கொடுக்குறாரு. என்ன பண்ணுற அதுக்கு அர்த்தம்? டு அரை வந்துட்டாரு அப்படின்னு தான் அர்த்தம் என்பதாக பார்க்குறோம். தண்டித்து உண்மை இல்லாதவர்களோட அவருடைய பங்கை நியமிப்பார்.
நம்மகிட்ட உண்மை இருக்கா? வெளிவேடக்காரர்களாக இருக்கிறோமா? நாம் சிந்திக்க வேண்டும். அப்போ அடுத்த வருஷம் 47 தன் எஜமான சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவருடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படும். எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவு சித்தம் உள்ளவர்கள் இல்லையா? அப்போ அதுக்காக நம்ம பிரயாசப்படாமல் நாம் முதன்மையானவர்களாக இருந்து முதன்மையாகவே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் இருப்போம் என்று சொன்னால் மாயக்காரோட பங்கை நியமிச்சிடும். இறுதியாக மத்தேயு மார்க்கு 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அப்பொழுது அவர் உட்கார்ந்து 12 அழைத்து பாருங்க, அதில் 33 படிங்க. அவர் கப்பர்நகூமுக்கு வந்து வீட்டிலே இருக்கும் போது அவர்களை நோக்கி, நீங்கள் வழியிலே எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணினீர்கள்? என்ன குறித்து நீங்க தர்க்கம் பண்ணிட்டு இருந்தீங்க? எதுக்கு நீங்க சண்டை போடுறீங்க? எதுக்கு வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்டுட்டு அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். ஒன்றும் பேசல. என்ன தலைவர் வந்தாரு, தலைவர் வராதப்பதான் இங்க சண்டை நடக்கும். தலைவர் அங்க வந்துட்டாருன்னா அவங்க பேசாமல் இருக்கிறார்கள். ஏனெனில் அவர்கள் தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்று வழியில் தர்க்கம் பண்ணினார்கள். வழியில தர்க்கம் பண்ண அதே நான் பெரியவன் நீ பெரியவன் சொல்ல மாட்டாங்க. பக்கத்தலைக்கு பாயசம் பக்கத்தலைக்கு பாயசம் சொல்லுவாங்க. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? பக்கத்தலைக்கு பாயசம் பக்கத்தலைக்கு சொல்லுவாங்க. அப்ப என்ன அர்த்தம்? தனக்கும் அப்படிங்கிறத தான் அந்த இடத்துல மையப்படும். அதனால மாயக்காரன்ட்டாரு, ஏமாத்துறவங்க நீங்க நம்பிடாதீங்கிற. ரொம்ப தாழ்மையான இருப்பா. அவர் பக்கத்தலைக்கு தான்ப்பா பாயசம் கேட்டாரு சொல்லுவாங்கள மாட்டாங்களா? அது எதுக்கு பக்கத்தலைக்கு பாயசம் கேட்டாரு? அவன் மேல ரொம்ப அன்பாவா கேட்டாரு. அந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். ஏன்னா அவர்கள் தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்று வழியிலே தர்க்கம் பண்ணினார். தெரிஞ்சுதான் கேட்கிறேன். சொல்லிட்டு என்ன மறுமொழி கொடுக்காரு? அப்பொழுது அவர் உட்கார்ந்து 12 அழைத்து 12 பேர்த்தையும் வாங்க கூப்பிட்டார். அந்த தர்க்கம் பண்ணினவங்க என்ன சொல்லல, 12 பேர்த்தையும் கூப்பிட்டு முதல்வனாக இருக்க விரும்பினால் எவனாவது முதல்வனாக இருக்க. முதல்வன்னா யாருங்க? முதல்வன் யாரு? முதல்வர்னா யாருங்க? யாரு? சீஃப் மினிஸ்டர். தமிழக முதல்வர்னு யாரு? தமிழக சீஃப் மினிஸ்டர். நீங்க யாராவது சீஃப் மினிஸ்டர் நீங்க நினைச்சீங்கன்னா எல்லாருக்கும் கடையானவனும் எல்லாருக்கும் ஊழியக்காரனுமாய் இருக்க கடவன் என்று சொல்லி எல்லாருக்கும் கடையானவனும் எல்லாருக்கும் ஊழியக்காரனா இருக்க கடவுள் சொல்லி ஒரு சின்ன பிள்ளை எடுத்து வச்சான். இந்த சின்ன பிள்ளையை நீங்க ஏத்துக்கணுமா? நீங்க பரலோகராஜ்யத்துல புரியுங்களா? அப்படின்னா அந்த உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரர்களாக அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள். அந்த உண்மை விவேகமுள்ள ஊழியக்காரர்களாக இருக்க வேண்டும் என்பதை என்ன பண்றாரு? நான் எல்லாருக்கும் சொல்றேன். ஆனா எல்லாரும் நம்ம என்ன பண்றோம்? நம்ம உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரர்களாக. உண்மைன்னா யாரு? ஜீசஸ் தான். விவேகம்ங்கிறது புத்தி ஞானம் அவரு தான். அப்ப அந்த அவருடைய விவேகத்தையும் அவருடைய புத்தியும் நாம் பெற்றுக்கொண்டு நாம் உண்மையானபடி மாய்மாலம் இல்லாமல் வெளிவேடக்காரராக செயல்பட்டு கொண்டிருப்போம் என்று சொன்னார். அங்கே என்ன பண்ணாரு? கண்டதுண்டமாக வெட்டி போட்டுருவோம். ஜாக்கிரதையாக இருக்கணும். இதாவாக்கிய யாவை கடவுளாக இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.